இன்னைக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான பிரச்சனையா இப்போ உருவெடுத்துட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம யாருமே வந்து வெளியே வந்து போகிறதே இல்லை. ஒன்று ஏசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை காலையில் ரொம்ப நேரம் தூங்கிட்டு நம்மளோட சன் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் இப்போ அதிகமானதுக்கு ரொம்ப காரணம் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சினால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரு தேவையில்லாத பெயின்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ்லேயே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு மேடம், எனக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியல, நல்லா தான் சாப்பிட்றேன்பாங்க. ஸோ அவங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி நம்ம இயற்கை வாழ்க்கை முறையில் எப்படி நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து சன் எக்ஸ்போஷர். ஸோ நம்ம சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி கண்டிப்பா நம்ம டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. சன் எக்ஸ்போஷருக்கு உங்களுக்கு எது பெஸ்ட் டைம் அப்படின்னா, காலையில சூரியன் உதிச்சதுலேருந்து 1 ஹவரும், ஈவினிங் வந்து சூரியன் மறைய போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியுமே அந்த ஒரு ஒளி தான் உங்களுக்கு விட்டமின் டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். நம்மளோட ஃபுட்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீன்கள் நீங்கள் ஆட் பண்ணலாம், மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு விட்டமின் டியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இது வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதை டெய்லி நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் காலையிலையும் ஈவினிங்கும் மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல கால்சியம் அப்சர்ப்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் டியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளில் இந்த நடுவிரல் இருக்கு இல்லைங்களா, அந்த நடுவிரலுக்கு இந்த சைடு இல்லாமல் அதுக்கு பக்கவாட்டில் கொஞ்சம் இந்த இப்போ நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு, விட்டமின் டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. ஸோ இதை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து இப்படி கையை இப்படி வச்சுட்டு நல்ல கிளாக் வைஸில் ஒரு 30 கவுண்ட்ஸு, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க, திருப்பி 30 கவுண்ட்ஸ் ஒரு கிளாக் வைஸில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். இது மாதிரி ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கைகள்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் அக்யூப்ரெஷர் பண்ணணும். ஸோ 2 கைகள்லையுமே இந்த சைடு வந்து 1 நிமிஷம், இந்த சைடு வந்து 1 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விட்டமின் டி டிஃபிஷியன்சிலேருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் 3 வாழ்வியல் முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து டயட்டில் நான் இன்க்ளூட் பண்ண வேண்டிய பொருட்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட், இந்த 3மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விட்டமின் டி நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்டில் போடுங்க.